தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாள் எம்பி ஆனார். காளியம்மாள் எம்பி ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில பொறுப்பாளராக இருந்து வந்தார். சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கட்சியிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக விலகினார். இவர் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றில் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் ராஜீவ்காந்தி ஆகியோர் காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று காளியம்மாள் நிபந்தனை விதித்தார். அப்படி வாய்ப்பு வழங்காவிட்டால் ஜூலை மாதம் காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பி பதவி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அவருடைய நிபந்தனைகள் நீண்டதாக இருந்தன. இதனால் திமுக மௌனம் காத்து வந்தது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகளில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. இறுதியாக அவரை எப்படியாவது கொண்டு வந்து திமுகவில் சேர்த்துவிட வேண்டும் என்று ராஜீவ்காந்தி முனைப்பு காட்டினார். பேச்சுவார்த்தை நடத்தினார். இறுதியில் பேரம் படிந்ததாக கூறப்படுகிறது. திமுக தரப்பிலிருந்து காளியம்மாளுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காளியம்மாளுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என்று திமுக தரப்பிலிருந்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதனை ராஜீவ்காந்தி காளியம்மாளிடம் தெரிவித்துள்ளார். காளியம்மாள் திமுகவில் இணைய சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆகவே விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணைகிறார். திமுக ராஜ்யசபா எம்பி ஆகின்றார். இப்பொழுதே அவர் எம்பி ஆனது போன்றதுதான்.